வணக்கம் 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 நண்பர்களே. தினம் தினம் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுக ஆட்சி என்றாலே நில ஆக்கிரமிப்பா அப்படின்ற மாதிரி நெல்லையில் ஷாக் கொடுத்துருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்ற மாதிரி சீறியிருக்கிறாரு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திமுக ஆட்சி என்றாலே நில ஆக்கிரமிப்பு என்பது இத்தனை ஆண்டுகால வரலாறாக இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிறாரு. நெல்லை மாவட்டத்தில் திமுக நிர்வாகியான பேச்சி பாண்டியன் அவர்கள் பார்த்திங்கன்னா மற்றொருத்தரோட நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை அதிகப்படியான அளவில் பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்திருக்கிறதா பார்த்திங்கன்னா தகவலானது வெளியாக இருக்குது. அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், அதாவது அந்த நிலத்தை அபகரிக்கும் சூழ்நிலையில் கொலைவெறி தாக்குதல் பார்த்திங்கன்னா நடத்தியிருக்கிறதா ஒரு தகவலானது வெளியாகிருக்கு. திமுக அரசு அவரை காப்பாற்ற முயற்சிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நெல்லை மாவட்ட சங்கர் நகர் பகுதியில் உள்ள திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரான பேச்சி பாண்டியன் எனும் நபர் இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து அதனை எதிர்த்த அந்த நில உரிமையாளர்கள், அதாவது தந்தை மகன் இருவர் மீதுமே பார்த்திங்கன்னா இந்த கொலவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு. இவரது தாக்குதலில் காயமடைந்த அந்த தந்தை மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் இந்த நிலத்தின் உரிமையாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய பேச்சி பாண்டியன் மீது பார்த்திங்கன்னா இதுவரைக்குமே நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றி வருகிறது திமுக. இவர் மீது மேலும் பல ஆக்கிரமிப்புக்காரர்கள் பார்த்திங்கன்னா இருப்பதாகவும், இவர்களுக்கு மேலே பல ஆக்கிரமிப்புக்கான ஒரு ஆளுங்கள் இருக்கிறதா பார்த்திங்கன்னா தகவல் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலுமே சட்டத்திற்கு பயப்படாமல் தொடர்ந்து சமூக விரோத செயல்களை செய்யும் தைரியம் இவருக்கு எங்கிருந்து வருகிறது? உடனடியாக காவல்துறை இந்த நபரை கைது செய்யணும், தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். திமுக ஆட்சி என்றாலே நில ஆக்கிரமிப்பு என்பது இத்தனை ஆண்டுகால வரலாறாக இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்கிறாருங்க. மேலும் பார்த்திங்கன்னா இது சார்ந்த அரசியல் தகவல்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.